ஆஃபீஸ் வாடகை 2 லட்ச ரூபா, மீட்டிங் நடத்தின செலவு 6 லட்ச ரூபா, கோட் ஷூட் வாடகை 50,000 ரூபா. பாவீங்களா, ஒரு 10 கோட்டு தாங்கிறேன்னா கேட்டிங்களாடா? சரி, மொத்தம் எவ்வளோ கலெக்ஷன்? 90 லட்ச ரூபா. ம். இந்த ஊர் மக்கள் டோட்டல் வேஸ்டா? நம்ம கொடுக்க வேண்டிய கமிஷன் லிஸ்ட்டு 5 லட்ச ரூபா இருக்குது. இந்த 15 நாளைக்கு அப்புறம் செக் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லு. ம். எந்த பேங்கு? நான் சொல்கிறேன். செக்கை வாங்கிட்டீங்க, நல்லா எனர்ஜியாக ஒர்க் பண்ண பாலோ. செக்கை கொடுத்துட்டீங்கல்ல, இதை காட்டி ஒரு களை கலக்கிடுறேன். பாருங்க, பட்டைய கிளப்பிடுறோம். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். என்ன இந்த ஜிகிடி நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இந்தாங்க சும்மா கும்மன் இருக்காளே. புது பேம்ப்ளெட். மேஜிக் பர்சனலி குளிப்பாளோ. சில்வர் ஆகி கோல்ட் ஆகி எம்டி ஆகி உன்னை கரெக்ட் பண்ணடா. ஹலோ, உங்க எம்டி எங்க இருக்காரு? தெரியாது. எப்போ வருவாரு? தெரியாது. எங்க போயிருக்காருனாவது தெரியுமா? தெரியாது. அப்புறம் என்ன நொன்னைக்கு இங்க உட்கார்ந்து ஆட்டிட்டு இருக்கடா வெங்காயம்? சார் சார், என்ன ப்ராப்ளம்? உங்க எம்டியை பார்க்கணும். என்ன விஷயம் சார்? நீ யாரு? நான் இங்கே வேலை செய்கிறேன். எம்டி 1 ஹவரில் வந்துடுவார். நாங்க வெயிட் பண்றோம். வாங்க சார். விடியா உள்ளே உட்காருங்க. உட்காருங்க சார், ப்ளீஸ் உட்காருங்க. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் அவனை பார்க்காம போக கூடாது மாப்பிள்ள. குமார், டக்குன்னு வெளில வா. மாப்ள, நாங்க அவங்க ஆபீஸ்ல தான் வெயிட் பண்றோம். எடுத்துங்க சார். நமக்கே அல்வா கொடுக்க பாக்குறாங்கடா. நம்ம பசங்களெல்லாம் செக் எடுத்துட்டு சீக்கிரமா வர சொல்றான். எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டேன் மாப்பிள்ள. ஐடி பேங்க்னு ஒன்று இல்லவே இல்லை. ப்ளீஸ். அந்த பேர்ல செக் கொடுத்துருக்கான். விசாரிச்சு பாப்போம் மாப்ள. பிரச்சனை மாதிரி தெரிஞ்சுன்னா மாமா போலீஸா தான் இருக்காப்ல. போனை போட்டு கூப்பிட்டுருவோம். செக்க ஃபேக்னு சொல்றாங்க. சீக்கிரம் குருக்கு போன் போடு. சொல்லு குரு, பிரச்சனை என்னாச்சு செல்வம்? நம்ம கொடுத்த செக்கை ஃபேக்குன்னு சொல்கிறாங்க குரு. இந்த ஊர் வேலைக்கு அவரை எஸ்ஐ எல்லாம் சொல்லிட்டு தான் 15 நாள் கழிச்சு செக் கொடுக்க சொன்னேன். 15 நாள் தள்ளி டேட் போட்டு நேத்தே கொடுத்துட்டேன் குரு. சரி, ஓகே. உள்ள இருக்க பணத்தெல்லாம் பேக் பண்ணி பானுக்கிட்ட கொடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே. ஹலோ ஹலோ பானு, நான் தான் பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, செல்வம் வந்து உங்ககிட்ட ஒரு பேக் கொடுப்பாரு. அதை எடுத்துக்கிட்டு ஹோட்டலுக்கு வந்துடுங்க. ஏன்னா உடனே போய் ரிசர்வ் பேங்க்கில் பணம் கட்டணும். ஓகே சார், ஓகே சார். எனக்கு அப்பவே தெரியும் இவங்க எப்படி தான். கரெக்ட், இன்னைக்கு அவனை கந்தலாக்கிடுறேன். யாரும் தெரியல வந்து கலட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ச்சே. என்ன இவ்ளோ கூட்டமா நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள போய் உட்காருங்க. நீ யாருமா? எம்டியோட செக்ரட்டரி. அந்த ஃப்ராட தான் பார்க்க வந்திருக்கோம். அடுத்தவன் காசுக்கு அலையறான். யாரை பார்த்து ஃப்ராட்னு சொல்றீங்க? நம்மள மாட்டி விடாம போக மாட்டான் அவரை போடுறா. பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் பொறுமையா இரு. பணம் முதல்ல வெளில போட்டும். எத்தனை பேருக்கு எங்க சார் நல்லது பண்ணிருக்காரு தெரியுமா? முட்டாள்தனமா பேசாதீங்க. எனக்கு இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. இன்னும் 1 ஹவர்ல வந்துருவாரு. பணம் எல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பானு, அவங்க ஏதோ தெரியாம பேசுறாங்க. முதல்ல நீங்க போங்க. சார் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியிடுங்க. எங்க எம்டி இப்போ வந்துருவாரு. எல்லாரும் உள்ள போய் உட்காருங்க. சார் ப்ளீஸ் உள்ள போய் உட்காருங்க சார். சொல்றது கேளுங்க. எம்டி வாங்க சார். டேய் வாங்கடா. எம்டி வந்துருவாரு. இன்னைக்கு மட்டும் அவன் வராம சார் ப்ளீஸ் உள்ள போய் உட்காருங்க. அப்புறம் பாத்துக்கலாம். போய் உட்காருங்க. டேய், என்னடா இது சேர்ந்த உடனே சொதப்புது. கொடு பானு. தேங்க்ஸ் பானு. எதுக்கு சார் தேங்க்ஸ்லாம்? சார் ஆஃபீஸில் ஒரு 10 பேர் வந்திருக்காங்க சார். உங்களை பற்றி தப்பாக பேசினாங்க. நல்லா திட்டி விட்டுட்டேன். ஃப்ராடு. மனுஷங்க இப்படி இருக்காங்க பாருங்க சார். உங்களை போய் ஏமாத்துக்காருன்னு. கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க பானு. நாம் அவங்கள ஏமாற்ற தானே போகிறோம். விளையாடாதீங்க சார். விளையாடல பானு, ஏமாத்துறது தான் என் தொழில். ஏன் சார்? பணம் பானு, பணம் முக்கியம் இல்லையா? ஏமாத்துறது தப்பு இல்லையா சார்? குற்ற உணர்ச்சி இல்லாமல் பண்ணுற எதுவுமே தப்பு இல்லை பானு. உங்களை ரொம்ப நல்லவர் நினச்சேன் சார். உனக்கு புரியல பானு. வா, உனக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இப்படி யாருக்கும் ஏன் எதுக்குன்னு விளக்கம் சொன்னதே இல்லை. உன்னை எனக்கு என்னவோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உக்கார். அப்புறம் நான் இந்த கதையை என் மேலே பரிதாபம் வரணுன்னோ இதுக்காகத்தான் இதை செய்கிறேன்னு சொல்கிறதுக்கோ இல்லை. என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் மூலமாக நான் எது வாழ்க்கைன்னு கற்றுக்கிட்டேன். சுமார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி
நாங்கள் சென்னையில் ஒரு குடிசை பகுதியில் குடியிருந்தோம். நாங்கன்னா நான், அம்மா, அப்பா, குட்டி பாப்பா சாரு. ரொம்ப சந்தோஷமான குடும்பம் எங்களோடது. எங்கள் அப்பா அம்மாவோட ஒரே ஆசை நான் நல்லா படிக்கணும், நீ படித்து தாண்டா நம்ம குடும்பத்தை மேலே கொண்டு வரணும்னு எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கும். டாக்டராண்ட ஊசி போட போனால் கூட டேய் எப்படியாவது படித்து டாக்டர் ஆயிடுறான்னு சொல்லுவாங்க. நான் தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பேர் எழுத கையெழுத்து போடலாம் சொல்லி கொடுத்தேன். கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்த அன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். செம்ம குடி, மேஸ்திரி மிரண்டான்னு சொல்லினே இருந்தார். ஒரு நாள் வழக்கம் போல் எங்கள் குப்பத்து குடிசைங்களாம் எரிஞ்சு போச்சு. யாரோ வந்து டீ பண்ணு அரிசிலாம் கொடுத்து நீங்கள் சட்டப்படி இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஊருக்கு வெளியே இடம் தரேன்னாங்க. நாங்கள் இருந்ததே மோசமான இடம், இது அதை விட மோசமாக இருந்துச்சு. அப்பாவோட வேலைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் தூரமாக இருந்ததால் நாங்கள் பிளாட்ஃபார்ம்லேயே குடியிருக்க ஆரம்பித்தோம். டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பார்ப்பேன், எங்கள் குடிசைங்க எரிஞ்ச இடத்துல பெரிய பில்டிங் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவன்ட்ட கேட்டால் பேசாமல் படின்ட்டாங்க. ஒரு நாள் பிளாட்ஃபார்மில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது டமன்னு ஒரு சத்தம், கூடவே அம்மாவும் ஆணு கத்துற சத்தம். என்னன்னு திரும்பி பார்த்தா மூஞ்சிக்கு பக்கத்தில் பெரிய டயரோட ஒரு கார் நிற்கிது. அப்பா பாப்பாவோட சத்தத்தையே காணும். நான் கதறிக்கிட்டே ஓடினேன். சுற்றி இருந்த எல்லாரும் வந்து காரை எடுத்தாங்க. அப்பாவும் பாப்பாவும் அங்கேயே நசுங்கி இறந்துட்டாங்க. அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. நான் ஸ்கூலுக்கு போகாமல் அம்மாவோட ஹாஸ்பிட்டல்லே இருக்க ஆரம்பித்தேன். மறுநாள் ஒரு NGO அக்கா வந்தாங்க. உங்களுக்கு நியாயம் கிடைக்காம விட மாட்டேன்னு அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. ஆக்சிடெண்ட்டை பற்றி பேப்பர்லலாம் வந்துச்சு. கேஸ் போட்டாங்க. உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா என் பையனை படிக்க வச்சா போதும்னாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னாங்க. ரொம்ப நல்ல அக்கா. என்னை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்தில் 4-5 பேர் வந்தாங்க. வெள்ளை ட்ரெஸ் கருப்பு ட்ரெஸ் போட்ட ஆளுங்க. அவங்க அந்த அக்காவோட புருஷன் எல்லாரும் ஒரு ரூமுக்குள்ளே போனாங்க. நான் வெளியே நின்று ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். உள்ளே என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்தாங்க. அந்த அக்கா என் தலையை சிலுப்பி ஸ்வீட் பாய் நான் எல்லாம் பேசிட்டேன், அவங்க பார்த்துப்பாங்கன்னு பெட்டியோடு போயிட்டாங்க. நான் மட்டும் தனியாக கோர்ட்டில் நின்று ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அம்மா கூட ஹாஸ்பிட்டல்லே இருந்தேன். அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிது. டெய்லி 10 நாளுக்கு முதுகுத்தண்டில் ஊசி போடணும், இங்கே மருந்து இல்லை, வெளியே போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. எனக்கு யார்கிட்ட பணம் கேட்குறதுன்னு தெரியல. வழியில் அம்மா துடிப்பாங்க, நர்ஸக்கா இங்கே வந்து ஏன் என் உயிரை வாங்குற அப்படின்னு திட்டிட்டு போவாங்க. டாக்டரு அவர் கூட நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. எங்கள் அம்மாவை வச்சு டாக்டர் கிளாஸ் எடுப்பார். ஒரு அக்கா கேட்டாங்க, இவ்வளோ மோசமாக இருக்காங்க, ஏன் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்க, நம்மக்கிட்ட மருந்து இல்லைன்னாரு டாக்டர். அதுக்கு அந்த அக்கா இங்கிலீஷில் ஏதோ பேச, டோன்ட் டாக் டூ மச், லேர்ன் ஃப்ரம் ஆப்ஜெக்ட், ஏர்ன் ஃப்ரம் ப்ராஜெக்ட்ன்ட்டு போயிட்டார். எனக்கு அப்போ ஒன்றும் புரியல. காசு இல்லாத உடம்பை வச்சு கற்றுக்க, காசு இருக்கிற உடம்பை வச்சு சம்பாரின்னு சொல்லியிருக்காப்புல. 500 ரூபாய் ஊசி போட காசு இல்லாமல் ஒரு நாள் அம்மா செத்து போனோம். அடக்கம் பண்ண கூட காசு இல்லை. கடைசியில் எங்கிட்ட எங்கள் அம்மாவை அனாதை போனன்னு கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க. என் படிப்பு கடைசியில் அந்த கையெழுத்துக்கு தான் உதவுச்சு. சுடுகாட்டில் எரிமேடைக்கு பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். அப்போ வெட்டியான், என்னடா பையன் அழுதுங்கிற, எல்லாரும் ஒரு நாள் கைட்டின்னு போக வேண்டியதான்னாரு. நான் என்னை ஏமாத்தின கதையை சொன்னேன். உன்னை ஏமாத்தின அவனை எதிரே நினைக்காதரா, ஒரு வகையில் அவன் உனக்கு குரு, ஏன்னா அவன் உனக்கு வாழறதுக்கு ஒரு தந்திரம் சொல்லி கொடுத்துக்கிறான்னாரு. கொஞ்ச நாள் அழுதுட்டு அமைதியாயிட்டேன். பசி, எந்நேரமும் பசி. ஏன் இப்படின்னு யோசிச்சா எல்லாருக்கிட்டையும் எல்லாத்துக்கும் காரணம் இருந்துச்சு. கார் எத்தனவன் பிளாட்ஃபார்ம் படுக்கிறதுக்கான்னு கேட்டான். டாக்டர் மருந்து இல்லைன்னாரு. ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்மால் இது எதையும் மாற்ற முடியாது, ஆனால் இதிலேருந்து தப்பிக்க முடியும், நிறைய பணம் சம்பாதிக்கிறது மூலமானு நினச்சேன். எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு கேட்டால் கடுமையாக உழைக்கணுன்னாங்க. நான் பயங்கரமாக உழைப்பேன், 16-18 மணி நேரம். அப்போ பார்க்கணுமே இந்த காந்தி பாபுவை, ஓடுவான் ஓடிடுவான். ஒன்றுமே நடக்கலை. ரொம்ப நாள் கழித்து தான் எனக்கு புரிஞ்சுது, நாம் உழைச்சா பணக்காரன் ஆக முடியாது, மற்றவங்க உழைப்பை எடுத்துக்கிட்டால் தான் பணக்காரன் ஆக முடியும்னு. அப்போ தான் ஒரு விளையாட்டை பார்த்தேன். 3 பிஸ்கட்டில் 1ல் ரஜினி படம் இருக்கும். கரெக்டாக வச்சு ஆடினா 10க்கு 20, 50க்கு 100ன்னு கிடைக்கும். ஆட ஆரம்பித்தேன். மொத்த பணமும் காலி. குறிப்பிட்ட சில பேர் மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள கவனிக்க ஆரம்பித்தேன். ஆட்டம் முடிஞ்சதும் அவங்கள ஃபாலோ பண்ணேன். ஒரு இடத்துல நின்று பணத்தை பிரிச்சுக்கிட்டாங்க. ஆடினவன் ஜெயிச்சவன் எல்லாருமே ஒன்று தான். இடையில் வந்தவங்க தான் கோமாளி. எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அவங்கக்கிட்ட கேட்கலான்னு போனேன். உன்னை ஏமாத்தினவனை எதிரியாக நினைக்காதுன்னு சுடுகாட்டில் வெட்டியான் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அந்த செகண்டே நான் என்ன பண்ண போகிறேங்கிறத தீர்மானம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னை எவனாலையும் தடுக்க முடியல. பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலான்னா அந்த பணத்தை சம்பாதிக்க நான் ஏன் என்ன வேணாலும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பணம் தான் என் மொழி, பணம் தான் என் ஜாதி, பணம் தான் என் மதம். ஆனா சார், யாரோ பண்ண தப்புக்காக மற்றவங்களே ஏமாத்துறது தப்பு இல்லையா சார்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறையாகவும் அன்பாகவும் இருக்கிறது தானே சார் சந்தோஷம். நீங்க ரொம்ப நல்லவர் சார், நீங்க இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இல்லை பானு, இந்த சமூகம் நமக்கு என்ன பண்ணுச்சோ அதை தான் நாம் திரும்பி இந்த சமூகத்துக்கு பண்ணுறோம். நல்லவனாக வாழ்ந்தா செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகலாம்.
கெட்டவனா வாழ்ந்தா வாழும்போதே சொர்க்கத்தில் வாழலாம். அதனால ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஒரு வகையில் நீ இந்த பிஸ்னஸில் என்னோட பார்ட்னர் தான். தேங்க்ஸ் பானு. அப்புறம் நான் உன்னை ஏமாத்திட்டு தான் நினைக்காத. ஒரு வகையில் நான் உனக்கு குரு. உன் வாழ்க்கையை நல்லா வாழ உனக்கு ஒரு தந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன். பாய். குருஜி, எனக்கு ஒரு சிந்தனை. இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்ட உடனே அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு ஒரு தனி தைரியம் வந்துடுதுல்ல? அட செக் பார்ட்டி யார் என்னன்னு சொல்லுங்கடா. வெயிட் பார்ட்டி கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஆனால் ஆளு சரியான டொக்கு. அப்புறம் சொல்லுங்க. 4 கிலோ இருக்கு. ரொம்ப ரேர் பீஸ். அதிர்ஷ்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படியா? பாம்புக்கு அவ்வளோ டிமாண்டா? சார் பாம்பு அது இதுன்னு சொல்லாதீங்க சார். ஃபோனில் பேசும்போது கூட அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் எப்படி? வேணும்னா நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா? அஜித்னு வச்சுக்கலாமா? முனிராஜ், அவனை பிடிங்க. பிடிங்க சார். தப்பிச்சு போங்கடா. டேய், 2 பேரை தப்பி போகாதீங்க. டேய் குருடா, குருவெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. போடா பட்டியடா. போய் நில்றா. சார் 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 எவ்வளோ வேணா காசு வாங்கிக்க சார். கேஸ்லாம் வேணாம் சார். நடரா. ரெடியா போட்டோவை? மார்னிங், சீக்கிரம் வண்டி எடுங்க. சதீஷ், இன்னைக்கு பேப்பர்ல 3வது பக்கத்தில் 4வது காலத்தில் காந்தி பாபு பத்தி நியூஸ் வந்திருக்கு. அவனை குந்தப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி அவர் நம்பர் வாங்கி வைக்க. குயிக். சதீஷ், என்னாச்சு? சார் ஃபைல் செக் பண்ணியாச்சு சார். கன்ஃபார்ம் சார். எஸ்ஐ நம்பர் வாங்கியாச்சு. டயல் பண்ணிட்டேன் சார். ஹலோ, நான் சென்னையிலேருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜெயபிரகாசம் பேசுறேன். பாம்பு கேஸ்ல காந்தி பாபுன்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார். ஆனா அவன் பேரு ராஜா சார். அவனுக்கு பல பேரு. இப்போ அவனை எங்க வச்சிருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணி வராண்டால உட்கார வச்சிருக்கேன் சார். முட்டாள் சார். அவனை ஐசோலேட் பண்ணி உடனே லாக்அப்ல வைங்க. ஓகே சார். ஃபோன் இருந்தா டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. அவன்கிட்ட யாரையும் பேச விடாதீங்க. ஓகே சார். ஃபேக்ஸ் ஆன் பண்ணுங்க. ஓகே சார். முதல்ல அவன் இருக்கானான்னு செக் பண்ணுங்க. ஃபேக்ஸ் தான் வந்துச்சா? வந்துக்கிட்டு இருக்கு சார். வந்த வரைக்கும் இந்தாங்க. இந்தாங்க சார். முடிஞ்சிச்சா? இல்லை சார், பேப்பர் தீர்ந்துருச்சு. வாங்கிட்டு சார். என்னையா சொல்ற? சார் ஒரு நிமிஷம் எந்திரிங்க. பல்வேறு
வழக்குகளில் தேடப்பட்டு வந்த மோசடி மன்னன் காந்திபாபு குந்தம்பாக்கம் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டார். இன்று விசாரணைக்காக கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுகிறார். வாங்க வாங்கயா. பிரஸ் கிட்ட வராதீங்க, பிரஸ் கிட்ட வராதீங்க. குடும்பத்தையே அடிச்சிட்டேடா படுபாவி. ரோட கிட்ட விடாதீங்க. விடுங்க சார். ஒதுங்கிடுங்க. சைலண்ட். பிரஸ் பீப்பிள்லாம் கொஞ்சம் சைலண்டா இருங்க சார். இப்பதான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். விசாரணை முடியட்டும். விசாரணை முடிஞ்சது ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு பேச வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பிபி கிட்ட நான் பேசிக்கிறேன். இப்படி வா. ஏசி சொல்லிட்டு போயிருக்காரு. அதான். மகாலட்சுமி தள்ளி உட்காரு. காந்தி பாபு எந்திரி. காந்தி பாபு உனக்கெல்லாம் யாரியா காந்தி பாபுன்னு பேர் வச்சது? உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழுங்கிறதுக்காக எங்கள் அம்மா அப்பா வச்ச பேருங்க ஐயா. அது சரி. விசாரணைக்காக 7 நாள் கஸ்டடி கேட்ட காவல்துறையின் மனு ஏற்கப்படுகிறது. 2 நாளைக்கு ஒரு முறை அக்யூஸ்டோட வக்கீல் அவரை சந்திக்க 1 மணி நேர அவகாசம் இந்த கோர்ட் அளிக்கிறது. அவருக்கு நீங்கள் அப்பியரன்ஸ் கொடுக்கணும். எப்படி கூட்டிட்டு போறீங்களோ அப்படியே கூப்பிட்டு வந்து ஒப்படைக்கணும். அவரை அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது. இவனுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் வர. அப்புறம் தம்பி, உன் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாம் என்ன, ஏன் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு எங்கிட்ட பெரிய கதை இருக்குது சார். சொன்னால் ஃபுல் கதையும் கேட்டுட்டு இப்படி தப்பு பண்ணுற எல்லாருக்கிட்ட ஏதாவது ஒரு கதை இருக்குன்னு சொல்லுவீங்க. எதுக்கு சார் டைம் வேஸ்ட்டு? பணம் வேணும், செஞ்சேன், அவ்வளோதான். சரி, பணத்தை எல்லாம் எங்கே வச்சுருக்கேன்? சார், நாளைக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியுமோ முடியாதுன்னு பயப்படுறவன் தான் சார் சேர்த்து வைப்பான். எனக்கு அந்த பயம் இல்லை சார். சார் இப்படி வாங்க. கொஞ்சம் இவ்வளவு பேரை ஏமாத்தி உனக்கு எதுக்கடா இவ்வளவு பணம்? கோயிலில் விஐபி வரிசையில் போய் சாமி கும்பிட பணம் வேணாமா சார்? இப்போல்லாம் அண்ணன் தங்கச்சி பாசம், அம்மா பையன் பாசம் படம் எடுத்தால் கூட கிளீஷேன்னுடுறாங்க. எப்போவுமே கிளீஷே ஆகாமல் இருக்கிற ஒரே விஷயம் பணம் மட்டும்தான் சார். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். என் சர்வீஸில் இவ்வளவு ஃப்ராடு பண்ண மோசமானவனை இப்போ தாண்டா பார்க்குறேன். சார், நான் நல்லவன் சார். நீயா? சார், ஏழையாக இருந்து நல்லவனாக இருக்கிறதுக்கும் பணக்காரனாக இருந்து நல்லவனாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது சார். நான் கூட லயன்ஸ் கிளப்பில் தையல் மிஷினே கண்ணாடிலாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன் சார். நான் பணக்காரன் நல்லவனாக இருக்க ஆசைப்பட்றேன். இது தப்பா? உங்கள்கிட்ட ஏமாந்தவங்களை நினச்சி பார்த்தியா? எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க? எவ்வளோ பெரிய பாவம். கோழி மேலே பரிதாபப்பட்டா 65 சாப்பிட முடியாது. அப்புறம் நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தலை. ஏமாற தயாராக இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் என் மேலே கேஸே போடக்கூடாது சார். ஆமாம் சார். இப்போ எலெக்ஷனில் தமிழ்நாட்டை சிங்கப்பூரா மாத்திரன்னு சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமும் தமிழ்நாடாவே தான் இருக்குது. அப்போ அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க தானே? ஆமாம். அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு அவங்க மேலே உங்களால் கேஸ் போட முடியுமா சார்? ஏமாறுறது, ஏமாத்துறது இதெல்லாம் இயற்கையான விஷயம். ரொம்ப நனைஞ்சிட்டியா? காய வைக்கணுமா? காய வச்சிருவோம். என்ன ஏதாவது பேசுனானா? இல்லை சார், வாயை திறக்க மாட்டேங்கிறேன். பணத்தை எங்க வச்சிருக்க சொல்லு, இல்லைன்னா இப்படி அடி வாங்கி இங்கேயே செத்து போயிருவேன். சார், நீங்க என்ன அடிக்கலாம், கொல்லலாம், ஆனா தண்டிக்க முடியாது சார். ஏன்னா நான் ஏழையும் இல்லை, முட்டாளும் இல்லை. ஏய், ஏன்டா இப்படி பணவரி பிடிச்சி அலையிற? சார், என்னைக்காவது பசியோட இருந்திருக்கீங்களா? இந்த உலகத்துல எல்லாமே இருக்கும், ஆனா எதுவுமே உங்களுக்கு இல்லைன்னு இருந்திருக்கீங்களா? பசி தர்ற பயம், கோபம், வன்மம், தனிமை உணர்ச்சி நமக்கு மட்டும் ஏன் இப்படி? இந்த உலகத்துல நமக்கு யாருமே இல்லை. இது மோசமான உலகம். உயிர் வாழணும்னா என்ன வேணா பண்ணலான்னு கோலவெறியோட இருந்திருக்கீங்களா சார்? உங்க அம்மாவை அடக்கம் பண்ண 1000 ரூபாய் காசு இல்லாம
அனாதை போனவர் கையெழுத்து போட்டிருக்கீங்களா சார்? சார் டீ சாப்பிடுங்க சார். அவனை பற்றி யோசிச்சிட்டீங்களா? என்ன சார் அவன் இப்படி இருக்கான், மிருகம் மாதிரி? இயற்கையோட சமநிலை தவறும் போது நடக்கிற அழிவு மாதிரி மனுஷனோட சமநிலை தவறும் போது நடந்துருது. தம்பி கொஞ்சம் தள்ளி படுத்துக்கப்பா. தம்பி, உங்கள் விசாரணைக்கெலாம் அவன் சரிப்பட்டு வர மாட்டான். அதுக்கு வேற விசாரணை இருக்கு. நான் அவனை பேச வைக்கிறேன். என் எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. பாரு தம்பி, எழுந்திருப்பா. ஏன்பா இப்படி அடிபட்டு சாகுற? பார்க்கறதுக்கு என் பையன் மாதிரியே இருக்க. இப்படி ஏன்பா சித்திரவதை அனுபவிக்கிறேன்? சாப்பிட்றியா? உங்க அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாடு இருக்கு. டேய் தம்பி, இந்த பணம் எங்க இருக்கு, உன் கூட்டாளி எங்க இருக்காங்கன்னு சொல்லிடு. நான் உனக்கு ஜாமீன் கேஸ் நடத்தி விடுதலை வாங்கி தரேன்ப்பா. சொல்லுப்பா. போடா பொட்ட. என்னது? போடா பொட்ட. லைட்டா பேசினாப்புல பேச வச்சிருவேன். போட்டுக்க. வணக்கண்ணா. செல்வா, நான் பேசிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடுலாம் கரெக்டாக உள்ள போயிருண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. சரிவா, வரேண்ணா. வணக்கம் வக்கீல் சார். சீக்கிரமா பெயில போடுங்க வக்கீல் சார். கவலைப்படாதீங்க பிரதர், நிதி இருந்தா போதும். நீதியை ஈஸியா வாங்கிடலாம். நான் பாத்துக்கிறேன், தைரியமா போங்க. அதெல்லாம் ஓகே. எவ்வளவு தான் சார் இப்படி இருங்க சார். மினிஸ்டர் பி லைன்ல இருக்காரு. நீங்க சொல்றவங்க கிட்ட எல்லாம் நான் பேச முடியாது. இல்ல சார், ஒரு என்ன நிமிஷம் செய்யணும்னு எனக்கு தெரியும். மேலே இருந்தாலும் நீங்க கோர்ட்ல பேசிக்கீங்க. அரசாங்கன்றது ஒரு பெரிய கடல் பாண்டியா. நம்ம அதுல இருந்து ஒரு சும்மா தண்ணி எடுத்து குடிச்சா யாருக்கு என்ன தெரியும்? நீ தைரியமா பண்ணு, நான் பாத்துக்கிறேன். வா செல்வான், உக்காரு. அப்புறம் சொல்லு, யார் குடும்பத்தை கேடுங்கண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. காந்தி பாபு தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. அந்த போலீஸ்காரன் வேற டார்ச்சராக இருக்கான். நீங்கள் கொஞ்சம். ஓகே சார். வணக்கம் தலைவா. வணக்கம் சார். வாங்கண்ணே. சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. அடுத்த வாரம் முடிச்சிடலாம் போங்க. மணினா ஒரு நிமிஷம். வணக்கம் சார். இன்னைக்கு என் கட்டு ஏறிங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஓகேவா? வெயிட்டாக கவனிச்சிரு. இவரை உங்களுக்கு தெரியுதா? 5 கோடி ரூபாய் லோன் வாங்கி தரேன்னு சொல்லி 5 லட்சம் வாங்கி ஏமாத்திட்டாங்க. யுவர் ஆனர். நீங்க எப்படி அவரை நம்புனீங்க? ரிசர்வ் பேங்க் கவர்னர் எங்க மாமான்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் லோன் கிடைக்கல? ஏமாந்து விசாரிச்ச பிறகுதான் தெரிஞ்சது ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஒரு சிங்கையா, பஞ்சாப்காரரு. யுவர் ஆனர். சொல்லுங்க, உங்களை என்ன சொல்லி ஏமாத்தினா? லில்லிபுட் ஐயா. யுவர் ஆனர். லில்லிபுட் அப்படின்னா? கட்ட விரல் அளவு உள்ள மனுஷன் ஐயா. கட்ட விரல் அளவு உள்ள மனுஷனா? இப்படி ஆச்சரியப்பட்டு தான் ஐயா நானும் ஏமாந்தேன். சாமி, சித்திரக்குள்ளனை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கும் போலூர் மலையில் அவங்க வாழ்ந்த குகையெல்லாம் இருக்கு. அவங்க வாரிசு தான் ஒருத்தன் கிடச்சிருக்கான். உலக அதிசயம். காலையில் ஒருத்தர் கொல்லைக்கு போயிருக்காரு. அப்போ செடிக்கு செடி ஏதோ தாவி இருக்கு. என்னன்னு உத்து பார்த்தா லில்லி புட்டு. அப்படியே வேட்டி விரிச்சு பிடிச்சிட்டாரு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காரான். என்ன வெயில் அதுக்கு ஒத்துக்காதான். அவனுக்கெல்லாம் அந்த லில்லி புட்டோட வேல்யூ தெரியல. வெறும் 1 கோடிங்கிறான். ஆனால் ஒரிஜினல் வேல்யூ 4000 கோடி. நாம மட்டும் அந்த லில்லி புட்டை வாங்கிட்டோம், பாதி பாண்டிச்சேரியை வாங்கிடலாம். 4000 கோடியா? 50 லட்சத்தை வாங்கிட்டு முழுசா மொட்டையை போட்டு போனவன இன்னைக்கு தாங்கயா பார்க்குறேன். గజముత్తం చెప్పి వచ్చాడయ్యా. 1 లక్షం ఎలిఫెంట్లో 1 ఎలిఫెంట్ తల మీద మాత్రమే ఉంటుంది. ఈజీగా దొరకదు. అమ్మాయిల్ని వశం చేయడానికి ఇది ఒక దాక్షణ్య మందు. இந்த வயசுல உங்களுக்கு அம்மாயிலு தேவைதானா? என்ன வக்கீல் சார், ஜட்ஜி உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாரு. கேஸை ஒழுங்காக நடத்துவீங்கல்ல? தலைவரே, கேஸை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்கு உள்ள நடக்கிறது மேட்ரு இல்லை, கோர்ட்டுக்கு வெளியே என்ன நடக்குது அதான் மேட்ரு.
திப்பு சுல்தான் வாழ் பெரிய பொக்கிஷம் 520 கோடி. கோஹினூர் வைரத்துக்கு அடுத்தது எம்என் ஒரு வைரம், உலகத்திலே 2வது பெருசு. தமிழ்நாடு பழனி मंदिर में एक शानदार नवभाषण में बनाया मूर्ति है, उसका दाम 49 करोड़ 99 लाख. உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த போலீஸ்காரங்க என்ன அடிச்சு துன்புறுத்தி வாக்குமூலம் வாங்கிட்டாங்க. இவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. அண்ணா கேஸ் போகிற போக்கே சரியில்லை. சத்தியமாக ஒரு பைசா கூட நமக்கு திரும்பி கிடைக்காது. நான் உடனே போய் வரதனை பார்க்குறேன். சார் போகலாம். நேற்று போன மூலகத்திரம் பஞ்சாயத்து என்னாச்சு ஸ்டாப்பில் சார் மட்டும் வாங்கிடலாம். இங்கே வரதன் தேநீரா குழம்பி ஐயா? பரவாயில்ல இருக்கட்டும்ண்ணே. திலகா திலகா இல்லைண்ணா பரவாயில்ல விடுங்கண்ணே. சொல்லுங்க ஐயா, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன வந்து பார்த்தான். Thanks a lot for giving me an opportunity to talk to you. This project is worth about 500 crores. It is about an Australian word called emu. ஏ அப்பா முட்டை விலையே பலாயிரமாப்பா. ஏ அப்பா கொழுப்பு விலையே பல லட்சமா. கோழி விலையே பல கோடியாம்பா. ரெக்க கூட எக்ஸ்போர்ட் ஆகுதா? இப்படியே டிவியே பார்த்துக்கிட்டு குடும்பம் விளங்கிடும். அவன் ஈமு கோழி அது இதுன்னு தொழில் பண்ணிட்டு இருக்கிறான். எவ்வளோ நிறைய காத்துக்கிட்டு இருக்கிறது? இப்போ காசு வாங்க போறீங்களா இல்லையா? கண்டிப்பா காசை வாங்கிட்டு தான் அனுப்புவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன் தந்துறீங்க? தள்ளாதீங்க. கொஞ்சம் லைன்ல வாங்க அம்மா, கொஞ்சம் லைன்ல வாங்க. Thank you so much. பெருந்துறை மாவட்டத்தில் இயங்கி வந்த குஷி ஈமு ஃபார்ம்ஸ் அதிபர் முத்து பல கோடி மோசடி செய்து தப்பி ஓட்டம். 2 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டை. பொம்பளை எனக்கு தான் அறிவு இல்ல, ஆம்பளை இப்படி ஏமாந்து வந்து நிக்கிறிய, உனக்கு அறிவு வேணாம்? எனக்கு அப்பவே தெரியும் இவங்க ஃப்ராடுன்னு. ஆமாமா, கோழி விலை கோடி ரூபாய்னா யாராவது நம்புவாங்களா? நான் அப்பவே சொன்னேன் அவனுக்கு பெரிய ஃப்ராடுப்பா. ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் இயங்கி வந்த ஈமு பண்ணை அதிபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் பண்ணைகளில் கைவிடப்பட்ட ஈமு கோழிகள் உண்ண உணவின்றி ஒன்றை ஒன்று கொட்டி தின்னும் பரிதாபம். சிறப்பு பார்வை. அவன் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை? முடியாது. எல்லா டாக்குமெண்ட்டும் என் பேர்ல இருக்கு. அவனை சிறையிலே வைத்து ஏதாவது செய்து விடவா? நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு என் பணம் வேணும். அவனால இன்னைக்கு என் நிம்மதியெல்லாம் இழந்து காசு பணம் எல்லாம் போய் போலீஸுக்கு பயந்து ஊர் ஊரா ஓடி என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட பார்க்க முடியாம நடு தெருல நின்னேன். வருத்தப்படாதீங்க. எப்படி பணத்தை வாங்கிடலாம்? நான் இருக்கும் வரை உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சரிண்ணா. வீணாய் போனவனே, எங்கே சென்றாய்? வீட்டுக்கு. அலைபேசி ஏன் எடுக்கவில்லை? சார்ண்ணே செஞ்சிருக்கும்போது ஃபோன் பண்ணீங்க, அதை எடுக்க முடியல. சாரி, என்னிடமே ஆங்கிலம் பேசிக்கிறாயா முட்டாள்? வணக்கம் சார். பார்த்தீங்களா, கடைசியாக நான் நம்பின பணம் என்னை காப்பாத்திருச்சு. வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நாள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு தோணும்போது செஞ்ச தப்புக்கள்லாம் என்ன பண்ண போகிறேன்? காமெடி பண்ணாதீங்க சார், அப்படி எதுவுமே நடக்காது. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்.
பார்க்கலாம். டேய் செல்வம், நம்ம சைடு திருப்பி ஆயிடுச்சுடா. பார்ட்னர் நிமிஷம், பாபு வந்துட்டா. சூப்பர் பாபு, சூப்பர். தேங்க்ஸ் பார்ட்னர். கேஸ் வக்கீல்கிட்ட பேசி வந்துடுறேன். இந்த ஃபோன் செல்வம் லைன்ல இருக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். செல்வம் கோர்ட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். திலகா, முதல்ல ஹைவேஸ் போடு. யாரா இது? சீக்கிரம் வண்டி எடுங்க. இறங்கடா கீழ. ஏய், ஆள வச்சு தூக்குறீங்க. ஏய், டேய், தள்ளடா. கையடா, டேய். 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 ஏய், இழுத்துட்டு போய் ஆரம்பிங்கடா. அடிச்சு நொறுக்கங்கடா அவனை. ஐயா, அடிச்சு நொறுக்குங்க. பார்த்துப்பாங்க. இப்படி வாங்க. அடிக்கிற அடியில அவன் இங்கே படத்தை பார்க்கணும். ஏய் நீ வாடா. நீ வா மச்சான். ஒரு சிறு பஞ்சாயத்து முடித்து விட்டு உங்களை அழைக்கிறேன் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எவ்வளோ இடத்துல வாய் திறக்க மாட்டானே. ஏய், உள்ள தூக்கிட்டு வாங்கடா. என்ன என்ன போலீஸ்காரன் நினைச்சிட்டானா? அடிச்சிட்டு கேஸ் போட்டு விட்டுட்டு போறதுக்கு தூக்கி படுக்க வைடா. சொருவுடா, தலையை சொருவுடா. பணம் எங்க இருக்குன்னு இப்ப நீ சொல்ல. ஒரு தலையை நசுக்கி அசிட்ல கடிச்சு போயிட்டு யார் பண்ணா? ஏய், பணம் என்கிட்ட இருக்கு. கொடுத்துறேன், கொடுத்துறேன். அண்ணே, ஃபோன் அடிக்குதுண்ணே. ஒளிபெருக்கில் போட்டு அவன் செவியறிக்கை கொண்டு போய் வை. ஏய், செல்வன் பேர் வருது, பேசு. என்ன குரு திடீர்னு ஃபோன் கட் ஆயிடுச்சு? வக்கீல கேட்டா கிளம்பிட்டேனாப்ல. பெருந்துற பாட்டியை நாளை வச்சு தூக்கிட்டான். என்னாச்சு? அவனுக்கு பணத்தை செட்டில் பண்ண சொல்லுவான். குரு, நீ முக்கியம். பணத்தை கொடுத்துடலாம். ஆனா நீ சொன்னாதானே பணமே வெளியே வரும். நான் எல்லாருக்கும் ஃபோனில் சொல்லிடுறேன். நீ பணத்தை கலெக்ட் பண்ண ஆரம்பி. 5 மணிக்குள்ள பணம் ரெடி ஆகிடும். நீங்கள் என்னை விட்டுட்டு பணத்தை வாங்கிக்கலாம். நீங்கள் இருவரும் சென்று பணத்தை வாங்கியவுடன் என்னை அலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். சரி. பிறகு இவனை அனுப்பலாம். சரி தலைவர். ம். வாடா போலாம். பேசுறா. வணக்கம் சார். சீக்கிரம் பணம் பார்த்து. இன்னும் 2 நிமிஷம் வாய் திறக்காம போயிருந்தா செத்தே போயிருப்பான். ஒன்றும் பிரச்சனை இல்லையா. மாநாட்டுக்கு 100 பேரை கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணே, பள்ளிமுத்து ஃபோன். சொல்லு. ஒரு நிமிஷம் சொல்லுங்க ஐயா. அண்ணே, டைம் ஆயிடுச்சு. பணம் இன்னும் வரல. என்ன பண்ணலாம்? பொறுமை பொறுமை. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் காத்திருக்கலாம். சரிண்ணே. அண்ணா, அவங்க ஃபோன் பண்ணிட்டானே. ஒலிபெருக்கில் போடு. பேசுறா. சாரி குரு, லேட் ஆயிடுச்சு. எல்லா பணத்தையும் வாங்கிட்டோம். நிறைய பணம் உழைச்சி சம்பாதிச்சது. அப்படியே எடுத்துட்டு ஓடிடலாமான்னு குமார்கிட்ட கேட்டேன். ஐயோ, குருவுக்கு துரோகம் பண்றது தப்புன்னா குற்ற உணர்ச்சி இல்லாம பண்ற எதுவுமே தப்பு இல்லைன்னு குருவே சொல்லியிருக்காருங்க. ஒத்துக்கிட்டான். ஏய், ஒருத்தவனை ஏமாத்தினா அவனை எதிரியா நினைக்காத. ஒரு வகையில் அவன் உனக்கு குரு. ஏன்னா
வாழ்கிறதுக்கு ஒரு தந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்லுவல்ல, எத்தனை நாளைக்கு தான் நீயே மற்றவங்களுக்கு குருவாக இருப்ப? இந்த வாட்டி நாங்கள் உனக்கு குருவாக இருந்துட்டு போகிறோமே.